போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். இவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். நபியே, புனிதமான விலக்கப்பட்ட மாதங்களில் போர் புரிவது பற்றி அவர்கள் உம்மை கேட்கிறார்கள். நீர் கூறும், அக்காலத்தில் போர் செய்வது பெரும் குற்றமாகும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் பாதையில் சேர்வதை தடுப்பதும், அவனை நிராகரிப்பதும், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் வரவிடாது தடுப்பதும், அங்குள்ளவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதும் ஆகியவையெல்லாம் அதைவிட பெரும் குற்றமாகும். குழப்பம் செய்வது கொலையை விட கொடியது. அவர்களுக்கு இயன்றால் உங்கள் மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பிவிடும் வரை உங்களுடன் போர் செய்வதை நிறுத்த மாட்டார்கள். உங்களில் எவரேனும் ஒருவர் தம்முடைய மார்க்கத்திலிருந்து திரும்பி அவர் நிராகரிப்பவராக இறந்துவிட்டால் அவர்களின் நற்கருமங்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் பயன் தராமல் அழிந்துவிடும். இன்னும் அவர்கள் நெருப்பின் தோழர்களாக, நரகவாசிகளாக அந்நெருப்பில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். நம்பிக்கை கொண்டோரும் நிராகரிப்பவர்களின் கொடுமைகளால் நாட்டை விட்டு வெளியேறியவர்களும் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாது செய்தோரும் அல்லாஹுவின் கருணையை, ரஹ்மத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மேலும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் பேரன்புடையோனாகவும் இருக்கின்றான். நபியே, சாராயத்தையும் சூதாட்டத்தை பற்றியும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறும், அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது. மனிதர்களுக்கு அவற்றில் சில பயன்களும் உண்டு. ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பயன்களை விட பெரிது. நபியே, தர்மத்திற்காக எவ்வளவில் எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். உங்கள் தேவைக்கு வேண்டியது போக மீதமானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக. நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு அல்லாஹ் தன் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் இவ்வாறு விவரிக்கின்றான். மேற்கூறிய இரண்டும் இவ்வுலகிலும் மறுமையிலும் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக. அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறுவீராக, அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது. நீங்கள் அவர்களுடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவார்கள். இன்னும் அல்லாஹ் குழப்பம் உண்டாக்குபவனை சீர் செய்பவன் என்றும் பிரித்தறைகின்றான். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை கஷ்டத்திற்கு உள்ளாக்கி இருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அல்லாஹுவுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதினும் அவளை விட மோமினாவான ஓர் அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் ஆவாள். அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை மூமினாவான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். இணை வைக்கும் ஆண் உங்களுக்கு கவர்ச்சி ஊட்டுபவனாக இருந்த போதிலும் ஒரு மூமினான அடிமை அவனை விட மேலானவன். நிராகரிப்போராகிய இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவோ தன் கிருபையால் சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கின்றான். மக்கள் அல்லாஹுவை தியானித்து அவன் கட்டளைகளின்படி ஒழுக இவ்வாறு தன் வசனங்களை தெளிவாக விளக்குகிறான். பெண்களின் மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள். நீர் கூறும், அது ஓர் உபாதையான தீட்டு ஆகும். ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகி இருங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் தூய்மை அடைந்தபின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள். கழிவிரக்கம் கொண்டு பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான். உங்கள் மனைவியர் உங்கள் விளை நிலங்கள் ஆவார்கள். எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளை நிலங்களுக்கு செல்லுங்கள். உங்கள் ஆத்மாக்களுக்காக முற்கூட்டியே நற்கர்மங்களின் பயனை அனுப்புங்கள். அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். மறுமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த நற்செய்திகளை நபியே நீர் கூறுவீராக. இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்வதனால் நீங்கள் நற்கருமங்கள் செய்தல், இறை பக்தியுடன் நடத்தல்,
மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைத்தல் போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக செய்து விடாதீர்கள். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். யோசனையின்றி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உங்களுடைய இருதயங்கள் வேண்டும் என்றே சம்பாதித்துக் கொண்டதைப் பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான். இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க பொறுமையுடையோனுமாக இருக்கின்றான். தங்கள் மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு 4 மாத தவணை உள்ளது. எனவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையோனாகவும் இருக்கின்றான். ஆனால் அவர்கள் தலாக் செய்து கொள்ள உறுதி கொண்டார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் ஆகும் வரை பொறுத்திருக்க வேண்டும். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புவார்களாயின் தம் கர்ப்ப கோளறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் நியாயமாகாது. ஆனால் பெண்களின் கணவர்கள் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதன் மூலம் இணக்கத்தை நாடினால் அத்தவணைக்குள் அவர்களை மனைவியராக திருப்பிக் கொள்ள அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு. கணவர்களுக்கு பெண்களிடம் இருக்கும் உரிமைகள் போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு. ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒருபடி உயர்வு உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமையும் ஞானமும் மிக்கோனாக இருக்கின்றான். இத்தகைய தலாக் 2 முறைகள்தான் கூறலாம். பின் தவணைக்குள் முறைப்படி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாம், அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து போக விட்டுவிடலாம். இன்னும் நீங்கள் மனைவியருக்கு கொடுத்தவற்றை திருப்பி எடுத்துக் கொள்ளுதல் நியாயம் அல்ல. ஆனால் அல்லாஹுவின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று இருவரும் அஞ்சினால், இன்னும் நீங்கள் நியாயாதிபதிகள் அல்லாஹுவின் வரம்புகளை அவர்களால் நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால், அவள் கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரையறைகளாகும். ஆகையால் அவற்றை மீறாதீர்கள். எவர் அல்லாஹுவின் வரையறைகளை மீறுகிறார்களோ அவர்கள் அக்கிரமக்காரர்கள் ஆவார்கள். மீட்ட முடியாதபடி, அதாவது 2 தடவை தலாக் சொன்ன பின்னர் 3ஆம் தலாக் சொல்லிவிட்டால் கணவன் அப்பெண்ணை மறுமணம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் அவள் வேறு ஒருவனை மணந்து அவனும் அவளை தலாக் சொன்னால், அதன் பின் முதற் கணவன் மனைவி சேர்ந்து வாழ நாடினால், அதன் மூலம் அல்லாஹுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியும் என்று எண்ணினால், அவர்கள் இருவரும் மறுமணம் செய்து கொண்டு மன வாழ்வில் மீள்வது குற்றமல்ல. இவை அல்லாஹுவின் வரையறைகளாகும். இவற்றை அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு தெளிவாக எடுத்துக் காட்டுகிறான். மீளக்கூடிய தலாக் கூறி தவணை இத்தத் முடிவதற்குள் முறைப்படி அவர்களை உங்களுடன் நிறுத்திக் கொள்ளுங்கள், அல்லது இத்தாவின் தவணை முடிந்ததும் முறைப்படி அவர்களை விடுவித்து விடுங்கள். ஆனால் அவர்களை உங்களுடன் வைத்துக் கொண்டு அவர்களை துன்புறுத்தாதீர்கள். அவர்களிடம் வரம்பு மீறி நடவாதீர்கள். இவ்வாறு ஒருவர் நடந்து கொள்வாரானால் அவர் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்கிறார். எனவே அல்லாஹுவின் வசனங்களை கேலி கூத்தாக ஆக்கிவிடாதீர்கள். அவன் உங்களுக்கு அளித்த அருட்கொடைகளையும் உங்கள் மீது இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து பாருங்கள். இவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு நற்போதனை செய்கின்றான். அல்லாஹுவை அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். இன்னும் பெண்களை நீங்கள் தலாக் செய்து அவர்களும் தங்களுடைய இத்தா தவணையை பூர்த்தி செய்துவிட்டால், அவர்கள் தாங்கள் விரும்பி ஏற்கும் கணவர்களை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதை தடுக்காதீர்கள். உங்களில் யார் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு இதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறது. இதன்படி நடப்பது உங்களுக்கு நற்பண்பும் தூய்மையும் ஆகும். இதன் நலன்களை அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். தலாக் சொல்லப்பட்ட மனைவியர் தம் குழந்தைகளுக்கு பூர்த்தியாக பாலூட்ட வேண்டும் என்று தந்தை விரும்பினால், தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான 2 ஆண்டுகள் பாலூட்டுதல் வேண்டும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஷரீஅத்தின் முறைப்படி